F4 கார் பந்தயம் நடத்துவதற்கான அனுமதி இன்னும் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அரசு சார்பிலும் RPPL என சொல்லக்கூடிய இந்த போட்டியை நடத்தக்கூடிய தனியார் நிறுவனமும் சேர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடம் முறையிட்டிருக்கிறார்கள். 5:30 மணி அளவில் தான் இந்த பணியானது முடிவடையும். நேற்று பெய்த கனமழையின் காரணமாக நிறைய சீரமைப்பு பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி முடிவடைவதற்கு மாலை 5:30 மணி அளவுதான் முடிவடையும். எனவே 6 மணிக்கு மேல்தான் சான்றிதழ் கிடைக்கப்பெறும். 8 மணி வரை எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். பயிற்சி ஆட்டத்தையும் அந்த தகுதி சுற்று போட்டியையும் நடத்துவதற்கு 8 மணி வரை எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பிலும் RPPL நிறுவனம் சார்பிலும் தொடர்ந்து கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த சூழ்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவென்றால், பயிற்சி போட்டி மற்றும் தகுதி சுற்றி போட்டி தொடங்குவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இங்கு நிலவி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த சேதமடைந்த சாலை, அந்த மழையின் காரணமாக சீரமைக்கப்பட வேண்டிய சாலை, அது மட்டுமல்லாமல் அந்த டிராக் 3.5 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ரேசிங் டிராக்கில் நிறைய சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியது இருக்கு என FIA அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சீர்திருத்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் முடிவடைவதற்கு 5:30 மணி வரை ஆகும். எனவே போட்டியை நடத்துவதற்கு 8 மணி வரை எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என தொடர்ந்து இந்த போட்டியை நடத்தக்கூடிய நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தீவுத்திடலை சுற்றி 3.5 கிலோமீட்டருக்கு இரவு நேர கார் பந்தயமானது நடைபெற இருந்தது. கிட்டத்தட்ட இன்று மதியம் 2:45 மணிக்கு பயிற்சி போட்டிகள் தொடங்குவதாக இருந்தன. அதனைத் தொடர்ந்து மாலை 7 மணியிலிருந்து தகுதி சுற்று போட்டிகள் தொடங்குவதாக இருந்தது. இந்த பணிகள் அனைத்துமே FIA தர சான்றிதழ் கிடைக்காததன் காரணமாக தொடர்ந்து காலதாமதம் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. சரியாக காலை 11 மணிக்கு FIA அதிகாரிகள் இந்த பந்தயம் நடைபெறக்கூடிய சாலையை சுற்றி பார்த்து அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன, பந்தயத்தில் ஈடுபடப்படக்கூடிய கார்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்புடன் இருக்கிறது, ரேஸில் ஏற்படக்கூடிய அந்த வளைவுகளில் முறையான பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக எல்லாம் பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆய்வின் போது தொடர்ந்து நிறைய சிக்கல்கள் நீடித்தது. அதனை சுட்டிக்காட்டி இந்த பகுதிகளை சீரமைக்க வேண்டும் என அந்த ரேசிங் டிராக்கில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்திடம் தொடர்ந்து FIA அதிகாரிகள் முன்வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் இந்த பகுதி முழுவதும் ரேசிங் டிராக் முழுவதுமே சீரமைக்கும் பணியானதுதான் தற்பொழுது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. FIA அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களுக்கு சோதனையின் முடிவில் இந்தந்த பகுதி தவறானது என தொடர்ந்து சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கின்றனர். மழை காரணமாக நிறைய பகுதிகள் சேதமடைந்திருக்கிறது. அதன் காரணமாக மாலை 5:30 மணி வரை எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பிலும் RPPL என சொல்லக்கூடிய போட்டியை நடத்தக்கூடிய தனியார் நிறுவனம் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். அந்த மேல்முறையீட்டினுடைய வாதமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஏன் காலதாமதம் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து நீதிபதிகள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் மழை காரணமாகத்தான் FIA அதிகாரிகள் அந்த தர சான்றிதழை கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கு? அந்த ரோடுடைய தரத்துல பிரச்சனை இருக்கா, இல்ல இந்த வடிவமைப்புல பிரச்சனை இருக்கா? நிச்சயமா ரோடினுடைய தரத்திலும் பிரச்சனை இருக்கிறது, வடிவமைப்பிலும் பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய FIA அதிகாரிகளுடைய தரப்பு வாதமாக இருக்கிறது. மொத்தம் 19 வளைவுகளை கொண்ட 3.5 கிலோமீட்டர் சுற்றளவுதான் இந்த சென்னை தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ரேசிங் டிராக். 19 வளைவுகளில் 9 வளைவுகள் வலதுபுறமாகவும் 10 வளைவுகள் இடதுபுறமாகவும் திரும்புவதாக இருந்தது. அப்பொழுது ஒரு சில வளைவுகள் முறையாக செய்யப்படவில்லை, வளைவுகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை முன்வைத்துதான் அந்த FIA அதிகாரிகள் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, 150 கிலோமீட்டர்ல இருந்து 200 கிலோமீட்டர் வரை வேகத்தில் வரக்கூடிய வாகனங்கள் இந்த வளைவுகளில் முறையாக திரும்ப முடியாது என தொடர்ந்து அந்த நிர்வாக தரப்பிடமிருந்து சொல்லியிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த சீரமைக்கும் பணியானது காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. 11 மணிக்கு ஆரம்பித்த இந்த ஆய்வு பணி தற்பொழுது 5 மணி ஆகிறது. இன்று வரை இந்த நேரம் வரை முடியாமல் தான் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து 5:30 மணி வரை எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், இல்லை என்றால் 8 மணிக்கு மேல் எங்களுக்கு பந்தயத்தை தொடங்குவதற்கான அனுமதி வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப 2 சிக்கல் இருக்கு. இது 2 நாள் திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு.
இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு முதல் ரேஸ் தொடங்குறதிலும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மினிமம் டிக்கெட் 1600 10,000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் விற்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வேலை நாட்களை திட்டமிட்டு இந்த டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. இப்போ பார்க்க போகக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இது பிரச்சனையாக மாறாதா? நிச்சயமாக இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு ஒரு கடுமையான அலக்களிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். சரியாக 1 மணியிலிருந்து பார்வையாளர்கள் வர தொடங்கி விட்டார்கள். 5 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் எந்த விதமான போட்டியையும் பார்க்காமல் ஒரே இடத்தில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. இந்த 2 நாட்கள் திட்டமிடப்பட்ட ஒரு பந்தயம் தான். 3வது நாடுக்கு பந்தயம் செல்வதற்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. இந்த 2 நாட்களிலேயே இந்த பந்தயத்தை முடிக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த ஆர்பிபி நிர்வாகம் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. இவர்கள் இன்றைய நாள் முழுவதுமே பிரதான போட்டிகள் எதுவும் நடைபெறவில்லை. பயிற்சி போட்டிகள் மற்றும் தகுதி சுற்று போட்டிகள் மட்டும்தான் இன்று நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தார்கள். எனவே பயிற்சி போட்டிகள் எதுவும் நடைபெறாமல் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பயிற்சிக்கு அனுமதி வழங்கி இருந்தால் அரை மணி நேரமோ அல்லது 20 நிமிடங்களுக்குள்ளாகவோ அந்த பயிற்சியை முடித்துக் கொண்டு நேரடியாக தகுதி சுற்றுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு இங்க இருக்கக்கூடிய டிரைவர்கள் ஆளாகுவார்கள். எனவே அந்த 3வது நாளிற்கு போட்டி செல்வதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பதுதான் நிதர்சனம். 2 நாட்களிலேயே போட்டியை நடத்தப்பட வேண்டும். நாளை காலை நாளையிலும் அந்த மதியம் தற்பொழுது அண்மை செய்தியாக நம்மளுக்கு FIA அதிகாரிகள் அனுமதி வழங்கி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. 5:15 மணிக்கு முதற்கட்டமாக சேஃப்டி செக் என சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை சுற்றி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த 5:15 மணிக்கு ஆய்வு மேற்கொண்டதற்கு பிறகு 6 மணிக்கு முறையாக அந்த தரச் சான்றிதழ் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும். 7 மணியிலிருந்து பயிற்சி போட்டிகளும் தகுதி சுற்று போட்டிகளும் தொடங்கும் என்ற ஒரு அண்மை தகவலானது தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவப்பிரியன், இப்ப FIA அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கா? இது அண்மை தகவல் இல்லையா? உடனடியாக எப்ப பந்தயம் தொடங்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, தற்பொழுது 5:15 மணிக்கு சேஃப்டி செக் என சொல்லக்கூடிய, மற்றபடி அங்க பிரதான அந்த டிராக் போட்டி நடைபெறக்கூடிய அந்த டிராக் எல்லாமே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விட்டது. டிராக்ல செய்யப்படக்கூடிய சிறு சிறு திருத்தங்கள் எல்லாம் சரியாக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 5:15 மணிக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? 2 புறங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், 3.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அனைத்து வசதிகளும் சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு ஆய்வை மேற்கொண்ட பிறகு 6 மணிக்கு அந்த தரச் சான்றிதழானது RPPL நிறுவனத்திடமிருந்து ஒப்படைக்கப்படும். அந்த நிறுவனம் அந்த தரச் சான்றிதழ் வாங்கியதற்கு பிறகு 7 மணியிலிருந்து அந்த பயிற்சி போட்டிகள் தகுதி சுற்று போட்டிகள் தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக நமக்கு தகவல் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், சரியாண்டி, இப்போ FIA அனுமதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ அடுத்ததாக இப்போ எப்போது இந்த கார் பந்தயம் தொடங்கும்? இது ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகும் நீட்டிப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு ஏற்கனவே திட்டமிட்ட வகையில் சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.